ஓம் நமசிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 14/5/2022 சித்திரை மாதம் 31ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய தினம் பார்த்தோம் என்றால் மாலை 5:16 வரை சித்திரை நட்சத்திரமும் அதன் பிறகாக சுவாதி நட்சத்திரமும் நிறைந்த நன்னாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் எந்த ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் என்று பார்த்தால் மீன ராசி நேயர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக விளங்குகின்றது. ஆக மீன ராசி நேயர்கள் எதிலும் சற்று நிதானத்தன்மையோடு இருப்பது மேன்மைகளை தரும். இன்றைய தினம் தினப்பலன்தனை வழங்குகின்ற கிரகமாக அமைபவர் குரு பகவான். எங்கிருக்கார்? மீன ராசிதனில் அமையப்பெற்றிருக்கின்றார். இந்த குரு 12 ராசி நேயர்களுக்கும் என்னவெல்லாம் வழங்க இருக்கின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பார்க்கலாம். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் நான் அடிக்கடி சில கரணங்களையும் திதிகளையும் சுட்டிக்காட்டி கூறியதையே திரும்ப திரும்ப கூறி வருகின்றேன். காரணம் என்னவென்றால் இந்த தற்காலத்தில் அதனுடைய தேவைகள் அதிகரித்துள்ளது. அந்த வகையில் இன்றைய தினம் கரசை கரணம். நம்முடைய ரெகுலர் ஃபாலோவர்ஸ்லாம் இப்போவே கப்புன்னு பாயிண்ட்டை பிடிச்சிருப்பீங்க. கரசை கரணம்னு வந்தீங்கன்னாவே குழந்தை பாக்கியத்தை பற்றி சொல்ல போகிறார் இவர் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை கரசை கரணம். குழந்தை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற தம்பதிகள், ஆண்டுகள் பல கடந்தும் ஆண்டவன் அருளால் எங்களுக்கு இன்னும் ஒரு சந்தான பாக்கியம் கிட்டவில்லை என மனம் துவண்டு கிடக்கின்ற தம்பதியர்களுக்கெல்லாம் இந்த நாள் மிகவும் உபயோகமான நாளாக அமையும் நண்பர்களே. இன்றைய தினம் அவரும் ஓகேங்க, ஃபிட்டுங்க, ஹெல்த் ரிலேட்டடாக நானும் ஃபிட்டுங்க, ஆனால் கருதரிக்கலைங்க அப்படிங்கிற தொந்தரவுகள் இருப்பவர்களுக்கு இந்த நாள் மிக மிக மேன்மைகளை வழங்குகின்ற நாள் நண்பர்களே. என்ன செய்ய வேண்டும்? மாலை பொழுதில் சந்தியா காலம்னு சொல்லக்கூடிய 4:30 மணி முதல் 6 மணிக்குள்ளாக இறைவன் பிறை சூடனுடைய மூத்த மைந்தனாய் விளங்கக்கூடிய பிள்ளையாரினை வழிபட்டு விட்டு விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும். என்னென்னு செய்யணும்? குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும். தேங்காய் அதெல்லாம் வச்சு அவருக்கு பிடிச்ச விஷயங்களை வச்சு, அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நார்மலாக ஒரு கற்பூரத்தை கூட ஏற்றிட்டு வணங்கிட்டு வாங்க. எளிமையான தெய்வம் அவர். வேண்டிக் கொண்டு வந்து இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை கரசை கரணத்தினுடைய வலிமையான நேரம் அது. இரவு 9 மணி முதல் 10 மணி வரை அந்த நேரத்தில் நீங்கள் ஆண் பெண் தாம்பத்திய இணைவினை, கணவன் மனைவியும் ஆண் பெண் தாம்பத்திய இணைவினை வைத்துக் கொள்வீர்கள் என்றால் அந்த நேரம் கருதரிப்பதற்கு மிகவும் ஏதுவான நேரமாக அமைகின்றது. ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை அந்த ஆண் பெண் அந்த ரசாயன மாற்றங்கள் அந்த நேரத்திற்குள்ளாக நிகழ்ந்துவிட வேண்டும் என்பது மிக முக்கியம். இதனை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் வம்ச விருத்தி பெறுங்கள். வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமான பலன்களை பார்க்கலாம் வாருங்கள். மேசராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் விரயங்கள் சற்று அதிக அளவில் காணப்படுகின்ற நாள். இருந்தாலும் அந்த விரயங்கள் சுப விரயங்களாகவே அமையும், அதில் மாற்று கருத்து கிடையாது. திருமணம் சார்ந்த முயற்சிகளை மேற்கொண்டிருந்தவர்களுக்கு அந்த திருமண முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறுகின்ற நாள். வெளியூர் வாய்ப்புகளை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அந்த வெளிநாடு வாய்ப்புகளெல்லாம் மிக இனிமையாக கிட்டக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை திருமண முயற்சிகளும் மிக சிறப்பாக வெற்றியடையும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக இந்த நாள் மிக மிக மேன்மைகளை வழங்குகின்ற சுப செலவுகளை, அதை ஒரு பொருளாக மாற்றிடுறது நல்லதுங்க. சுப செலவுகளை ஏற்படுத்துகின்ற நல்ல நாள். வாழ்த்துக்கள். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் வேலை தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த லாபத்தை எப்படி உபயோகப்படுத்துவது என்பது தெரியாமல் நீங்கள் வீண் செலவுகளை செய்வீர்கள். ஆக பணம் உள்ளே வருகின்ற வரையும் பிரச்சனை இல்லைங்க. பணம் வந்ததுக்கு பிறகு அது தேவையில்லாமல் கடனை வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்றைய தினம் அந்த பணத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். இல்லைனா தேவையில்லாத விரயங்கள் ஆகும். வருகின்ற லாபங்களை தக்க வைத்து கொள்ள மாட்டீர்கள். அதை மனசில் வச்சுக்கிட்டு செயல்படுறது மிக மிக நல்லது. அதே போல் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியதும் அவசியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டு மறைகின்ற நாளாகவே இந்த நாள் ரிஷபராசி நேயர்களுக்கு விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். மிதுனம்
மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை காதல் வெற்றி பெறுகின்ற நாள், வேலை வாய்ப்புகளில் ஒரு மிக சிறப்பான மேன்மைகள் கிடைக்கின்ற நாள். ஆனால் எப்படி கிடைக்கும்? கடுமையான ப்ரெஷருக்கு பிறகு தான் கிடைக்கும். அப்படி போட்டு 2 டேபிளோட வேலையை தூக்கி கொடுத்துட்டு முடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதை முடிச்சதுக்கப்புறம் தான் மேனேஜரை சிரிப்பாருங்க. ஆக அன்பு நண்பர்களே, பணிச்சுமை அதிகரிக்கின்ற நாள், ஓடி போயிடலாமப்பா அத்தடி அப்படிங்கிற அளவுக்கு இன்றைய தினம் சில கடுமையான மன அழுத்தங்கள் ஏற்படும். இருந்தாலும் அதில் ஸ்டாண்ட் பண்ணணுங்க. அதில் தான் உங்கள் திறமையே இருக்குது. திருமணம் சார்ந்து உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். வியாபார ரீதியாக இருப்பவர்களுக்கு வருமானம் இனிதே அமைகின்ற நாள், காதலும் வெற்றி பெறுகின்ற நாள். வாழ்த்துக்கள். கடகம். கடகராசி நேயர்களே, கடகத்தை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற அற்புதமான நாளாக விளங்குகின்றது. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த முயற்சிகள் மேற்கொண்டிருப்பவர்களுக்கு அந்த பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் கைக்கு வருகின்ற நாள். தொலைதூர பயணங்களை செய்கின்ற நாள், குலதெய்வ வழிபாடு செய்கின்ற நாள். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்தவரை வேலை மாற்றங்கள், வேலையில் பதவி உயர்வுகள், இந்த மாதிரி ஏதேனும் எதிர்பார்த்திருந்தீர்கள் என்றால் அந்த விஷயங்கள் எல்லாம் மிக அற்புதமான முறையில் உங்களுடைய கைக்கு கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை சகலத்திலும் நல்ல மேன்மை உண்டு. உயர்கல்வி பயின்று கொண்டிருப்பவர்களுக்கும் பள்ளி படிப்பில் இருப்பவர்களுக்கும் இருவருக்குமே அந்த படிப்பில் ஒரு பிடிமானத்தை கொடுக்கின்ற நன்னாளாக இந்த நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். சிம்மம். சிம்மராசி நண்பர்களே, சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் ஓரளவுக்கு வருமானத்தை கொடுக்கும், நான் இல்லைன்னு சொல்லலைங்க. ஆனால் கடன் வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இருந்தால் யாருக்கு புரியோச்சனும். ஆக அன்பு நண்பர்களே, இது தேவையற்ற விரயங்களையும் அசட்டு தைரியத்தால் அவ்வளோ கடனை வாங்கப்பா, இவ்வளோ கடனை வாங்க தைரியத்தில் வாங்கிடுவீங்க ஒரு ஃபோர்ஸாக. ஆக அன்பு நண்பர்களே, அந்த அசட்டு தைரியத்தால் எந்த ஒரு பெரிய பொருளாதாரத்தையும் கடனாக வாங்கக்கூடாது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வயதானவர்கள் கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஊதாரித்தனமான செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இன்றைய சுப செலவுகளாக அமையும். 10 சவரம் நகை எடுத்தால் போதும், எடுக்கிற இன்னொரு 4 சவரம் எடுத்துரு, அது சுபம் தான் நகை வர்றது. ஆனால் தேவையில்லாத எதுக்கு 4 சவரம் இப்போ கடன் வாங்கி அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணுங்க. தேக ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை. வாழ்த்துக்கள். கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை மிக அற்புதமான கிரகநிலைகள் வலுவாக அமைகின்ற நாள். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போன்ற வெளியிடங்களில் வேலை, தொழில், வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வருமானத்தை, சக்கையான வருமானத்தை கொடுக்கின்ற நாள். பூர்வீகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கும் இன்றைய தினம் லாபங்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக உண்டு. ஆனால் அவர்களோட ஒரு படி குறைவு, அவ்வளோதான். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை விளங்குகின்ற ஒரு அற்புதமான நாளாகவும், திருமண முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற நாளாகவும், கணவன் மனைவி உறவு மேம்படுகின்ற நாளாகவும், உயர்கல்வியில் சிறப்பு பெறுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். துளாராசி நேயர்களே, வேலை வாய்ப்புகள் இல்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை சகல விதங்களிலும் உங்களுக்கு நல்ல மேன்மைகள் கிட்டும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் இது வேலை தொழில் வியாபாரத்தில் மேன்மையை கொடுத்து ஹெல்த்தில் சின்னதாக தொந்தரவு பண்ணுங்க. ஆக தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கடன் வாங்குவதற்கும் யோகம் கொண்ட நாள் என்பதனால் வாங்கி குவித்து விடக்கூடாது. வாழ்த்துக்கள். விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அது சார்ந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. குல தெய்வ வழிபாடு செய்வதற்கான நாள், காதல் வெற்றி பெறுகின்ற நாள். தொலைதூர பயணங்களை எல்லாம் மேற்கொள்ள முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த பயணங்கள் எல்லாம் இனிதே சித்திக்கின்ற அற்புதமான நாளாக அமைகின்றது. உங்கள் குழந்தைகளோட வளர்ச்சியை கண்டு நீங்கள் மகிழ்ச்சி பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வெளியூரில் இருக்கின்ற குழந்தைகள்லாம் இன்றைக்கி ஃபோன் பண்ணி பேசுவாங்க, பணத்தை போட்டு விடுவாங்க. சிறப்பான அப்பா மகன் தாய் மகன் உறவுகள் மேம்படுகின்ற நாள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் ஓரளவுக்கு நல்ல மேன்மைகள் உண்டு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. செய்கின்ற வேலை, தொழில், வியாபாரத்தில் சிறு சிறு மன சங்கடங்களும் மன அழுத்தங்களும் இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி லாபங்கள் வந்துவிடும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பொருட்சேர்க்கைகளை எல்லாம் செய்வீர்கள், முதலீடுகளை எல்லாம் செய்வீர்கள். பெரிய முதலீடாக செய்யாதீங்க. வாங்குகிற பொருளோட தரத்தை 1க்கு 2 முறை ஆராய்ந்து வாங்கினாலே போதுமானது. வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் வெளியூர் பயணங்கள் அதிக அளவில் மேற்கொள்ளுகின்ற நாள். வேலை மாற்றம், மனை மாற்றம், இடமாற்றம்னு ஏதாவது ஒரு மாற்றம், இல்லைனா எங்கேயாவது ஊரை சுற்றிக்கிட்டே இருப்பீங்க மகர ராசிக்காரங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க. ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை சகலத்திலும் நல்ல மேன்மைகளை எல்லாம் பெறுவதற்கான அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பொருளை விற்கணும்பா, அந்த பொருளை விற்கணும், ஏதேனும் ஒரு பொருளை விற்கிறதுக்காக நீங்கள் முயற்சி செய்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் அந்த முயற்சிகளை இன்றைய தினம் மேற்கொள்ளலாம். அவை வெற்றி பெறும். வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களே, கும்பத்தை பொறுத்தவரையும் பார்த்தீர்கள் என்றால் நல்ல மேன்மைகளை பெறுகின்ற நாள்.
என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க, நிஜமாவா அப்படி? ஆமாங்க. இன்றைய தினம் சகலத்திலும் உங்களுக்கு மேன்மை உண்டு, வரவுகள் இனிதே அமையும், வேலை தொழில் வியாபாரத்தில் நல்ல பெயர் எடுக்கின்ற அற்புதமான நாள், குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவுகின்ற நாள், உங்களுடைய பேச்சுக்கு 4 பேர் மரியாதை கொடுக்கின்ற நாள், வேலை வாய்ப்புகளில் அடுத்த கட்ட உயர் நிலைக்கு நீங்கள் நகர்த்தப்படுவதற்கான நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். மீனம், இன்னைக்கு சந்திராஷ்டமங்க. ஜென்மத்திலேயே ஜென்ம குருவாகி தினப்பலனை வழங்கி கொண்டிருக்கின்றாருங்க. ஆக எதிலும் சற்று நிதானத்தன்மை. ஏன் 5க்கு அதிபதி 8ல் இருக்கார். மனம் இப்படி ஆக வேண்டும், அப்படி ஆக வேண்டும், அப்படி துடிக்குங்க. நம்மளோட மைண்டு 5 நிமிஷம் சும்மா இருக்காதுங்க. ஆக அன்பு நண்பர்களே, மனம் போன போக்கிலே இன்று சென்றோம் என்றால் எங்கேயாவது போய் லாக் ஆயிடுவோம். அந்த மனக்குழப்பங்களை தவிர்த்து கொண்டு இன்றைய தினம் முக்கிய செயல்களையும் தவிர்த்து கொண்டு நிதானமான வழக்கமான வாழ்க்கையை மட்டும் வாழ வேண்டியது அவசியம். தேக ஆரோக்கியத்திலும் சற்றே கவனம் தேவை. வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.